பயங்கரமா இருக்கு சார் மூவி. பயங்கரமா இருக்கு. அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு. இன்னும் நிறைய படம் அவர் நடிக்கணும். பிளாக் பஸ்டரா கண்டிப்பா இருக்கும் சார் இது. நீங்க யாருமே எதிர்பார்க்க லெஜண்ட் மூவினா இப்படிதான் இருக்கும் இருக்கும். அதை தாண்டி அவர் நிறைய இதுல பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இந்த மூவில இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், சென்டிமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு இந்த மூவில. சார் இதெல்லாம் யாருமே கிண்டலே பண்ண முடியாது. அதுல அவரு கிண்டல் பண்ணாத பட்டானா பாடி அப்பியரன்ஸோ ஏஜ் வச்சு இந்த படத்துல கிண்டல் பண்ணவே முடியாது. இந்த ஏஜ்லயும் யாருனால என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்றத அவர் கண்டிப்பா அதுல வெளிவட்டமா எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி பதிலடி கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டாரு. அவரோட ஏஜையும் அவர் அப்பியரன்ஸ் வச்சு இந்த படத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஃபைட்லாம் பயங்கரமா பண்ணிட்டாரு சார். டாப் ஹீரோஸ்க்கு ஈக்குவலா ஃபைட்லாம் பண்றாரு. அவருக்கு என்ன டேலண்ட் இருக்கோ மொத்த டேலண்ட் இதில் வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் யாரையும் கிண்டல் கிண்டல் பண்ண முடியாது யாருமே. சார் கண்டிப்பா சார். இதுல முடியவே பயங்கரமா அவரு எதுவுமே சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு அவர். என்ன எந்த ஏஜ்ல என்ன வேலை பண்ணலான்றதுக்கு இவர் ஒரு ரோல் மாடலா கண்டிப்பா இருப்பார். ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. நல்லா சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி, ஃபேமிலி மூவி, ஆக்ஷனு, லவ், ரொமான்ஸு. அதை விட நீங்க அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சீன் வர்றதுக்குள்ள அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள அடுத்த சீன் வரும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கல. படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட். நீங்க ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கக்குள்ள ரொம்ப ஒரு ஹாலிவுட் படம். நீங்க அதான் ஹாலிவுட் படம் பார்ப்பீங்கல்ல, அந்த ஃபீல் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க யோசிச்சு எதிர்பார்க்காத விஷயம் கூட வரும். நீ எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயம் கூட வரும். ஐயோ பார்க்க சொல்லுங்க. பாருங்க, அந்த பேச்செல்லாம் இருக்கவே இருக்காது. தரமா பண்ணிருக்காங்க. அடுத்த தளபதி லெஜெண்ட். ஆமா, அடுத்த தளபதி லெஜெண்ட் தரமா பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாமே ஃபைட் சீன், அந்த லாஸ்ட்ல அந்த ஃபைட் சீன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல வேற லெவல்ல கொண்டு காட்டியிருந்தாங்க. நல்லா பண்ணாங்க எல்லாருமே. அந்த இல்லைன்னா ஃபேமிலியா எல்லாரும் பண்ணோம். ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்பா பொண்ணு ஃபேமிலி எல்லாரும் மொத்தமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அந்த லெவல்ல அப்படி காட்டியிருக்காங்க. இல்ல இது அதை விட மாசா வராங்க. இதோட வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல்ல இருந்தது. சரி அப்படி எல்லாம் போன படத்தோட இது வேற லெவல்ல பண்ணிட்டாரு. யாருமே எந்த ஒரு கிண்டலுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. முன்ன படத்தோட இப்ப படம் நல்லா இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காரு. போன படத்துல நிறைய கிண்டல் பண்ணாங்க. ரோபோட் மாதிரி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்னு. அதெல்லாம் தாண்டி எப்படி பண்ணிருக்காரு? இது வேற லெவல். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைட் தான் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதே ஃபைட் ரொம்ப பிடிச்சது. சாங் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் ஹீரோனி இருக்காங்களே தெரியாம லாஸ்ட்ல ஹீரோனி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. அவருக்கு கொஞ்சம் ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. சும்மா கமர்ஷியல் தானா? அந்த அளவுக்கு இங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு போனதை விட. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாவே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல படம், நல்ல கதை, தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல ஃபைட் சீன்லாம் நல்லா தத்ரூபமா வந்திருக்கு. அப்பா பொண்ணு பாசம் நல்லா இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கல. நான் பார்க்கும் போதே ரொம்ப ஒவ்வொரு எக்ஸைட்டிங்கும் ஃபைட்டிங் செம்மையா இருந்தது. ஆனா லாஸ்ட் சீன் அதை விட த்ரில். சின்ன கதையை வச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே செம்ம டெஸ்ட் நிறைய இருக்கு. பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா, அது லெஜெண்ட்ல கொஞ்சம் சுமாரா தான் நடிச்சிருந்தாப்ல. இதெல்லாம் பயங்கரம். இது நேச்சுரலா இருக்கு. ஒரு ஹேட் மேக்கப் எல்லாமே நேச்சுரலா இருக்கு. சூப்பர் படம். 100 வேல்முருகன் பொதுச் செயலாளர் கலாம் கமகஜ கட்டளை. இந்த படம் நான் எதிர்பார்த்ததோட நோக்கு படகு நல்லா இருக்குது. பிசினஸ் எடுத்துக்கிட்டா லெஜெண்ட் 1 சகோதரன் தான் நம்ம ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க விளம்பரப்படத்தில் நடிக்கும் போதே இவங்க எல்லாமே கிண்டல் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க. அப்போ நோக்கத்தாக இருந்தா எல்லாமே நமக்கு எதுக்கு வேண்டாம்னு ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முதல் படம் பிளாஸ்டிக் பொம்மை கிண்டல் பண்ணாங்க. ஆனா இப்போ முகத்தை கொஞ்சம் மாத்தி முக அமைப்பெல்லாம் மாத்தி அமைச்சு, அதாவது இன்னைக்கு ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். சாதனைகளாக்கி இவங்க வெற்றி பெற அப்பா, அதாவது குழந்தை, அப்பா, அம்மா எல்லாமே
மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக போகுது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி 300 கோடி வசூல் கொடுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். மீதி வந்து மக்கள் கிட்ட தான். இந்த படத்தை எத்தனை நாள் பார்க்கலாம்.